கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்க பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்ன்றது பார்ப்போம். முதல்ல கோல்சாரம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் சனி மற்றும் சூரியன், மீனத்தில் ராகு மற்றும் புதன். இந்த வாரத்தில் 8/3/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அது ஒரு பயிற்சி நடக்கிறது. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான், அதாவது மனோகாரகன், அதாவது விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் கார்த்தால ஒரு 11:30 மணி வரலும் 4ஆம் தேதி இருக்கார். அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் போகிறார். பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு 3:30 மணி வரலும் இருக்குது. அப்போது சந்திர பகவான் மீன ராசி வரலும் போயிடுறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 5ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் 9:42 காத்தாலிருந்து 11:12 வரலும் 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். வாச கால் வைக்கிறது, புதுசாக இடம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம். சரி, இந்த வாரம் பார்த்தேனால் 6ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, 8ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா பிரதோஷ காலம். சாயந்தரம் ஒரு 5:45 6:15 வரலும் எல்லா சிவன் கோயில்லையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆரத்தி எடுப்பாள். இந்த அன்னைக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை கார்த்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை, இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறதன் மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அது தவிர கஷ்டங்களில் இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தேனால் அமாவாசை, அதுவும் 9ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும். போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா, அந்த அமாவாசை திதி சாயந்தரத்தில் வரும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கு 5:30 மணி 5:45 மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும். அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது. 10ஆம் தேதி அன்னைக்கு தான் சர்வ அமாவாசை. கார்த்தால சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும், திதியாக இருக்கும். முதல் நாள் அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும். மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடமை. இது தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு, கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ம ராசி வரலும் சந்திராஷ்டம காலம் போகிறது. இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோகாரகன் 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலம்ன்றதுனால சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வெள்ளை அரளி செடி, அது ஒரு 2 செடி வாங்கி தானமாக கொடுத்து அது ஒழுங்காக நல்லபடியாக வளர்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. தண்ணி பாய்ச்சறதோ, தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிட்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கும். சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவளுக்கு என்கிட்ட அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்காக 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவானோட சேர்ந்திருக்கார். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 8ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கே அவர் போகிறார். அதனால் அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சனியினுடைய வீட்டில் இருக்கார். அது அவருடைய நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், 8ஆம் அதிபதி. அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். 12ஆம் அதிபதியும் உச்சம் பெற்றிருக்கிறது. வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு திடீரென்று ஒரு மாற்றங்கள் வரும், ஒரு பெரிய ஏற்றங்கள் வரும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய காலகட்டம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிநாதன் பார்த்தேனால் 10ஆம் இடத்துக்கு போகிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த
ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 4ஆம் தேதியிலிருந்து, அதாவது 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்தில் 4ஆம் தேதி காலத்தால் ஒரு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திராஷ்டம காலமாக இந்த வாரத்தில் வரார். இந்த 8ஆம் இடத்தில் வந்தாலும், அதாவது 4ஆம் தேதி காத்தால 11:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி மாலை ஒரு 4 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரத்தில் சந்திராஷ்டம காலம் வருது உங்களுக்கு. இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை சந்திர பகவானுக்கு இருக்குது. முயற்சி ஸ்தானாதிபதி 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஏதாவது அப்ளிகேஷன், விசா, பாஸ்போர்ட் அதாவது விசா, பிஆர் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்லாம் வரக்கூடும் அப்படின்றத சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு இந்த வாரத்தில் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடியதுக்கு நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். புதிய முயற்சிகள் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 6ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு அப்புறம் 8ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 7 மணி வரலும் பார்த்தாலேயானால் 7-7:30 மணி வரலும் பார்த்தாலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் செவ்வாய், சந்திரன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெரிய ஏற்றமான யோகம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 12-7 அதிபதி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. புதிய தொழில் அமையும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நண்பர்கள், சுற்று வட்டாரங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 4 கிரகங்கள், சூரியன், சந்திரன், சனி, சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் 10ஆம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், புதிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானா 10ஆம் தேதி ராத்திரி ஒரு 9:45க்கு மேலே சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவானோட சஞ்சாரம். இதன் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மூத்த சகோதரிகள் மூலியமாக திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தடையானால் சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரம் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும், முடிஞ்சதுன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.